பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், கோயிலுக்கு போகின்றோம், பாட்டு படிக்கின்றோம், ஜெபம் பண்ணுகின்றோம், காணிக்கை கொடுக்கின்றோம், ஊழியங்கள் எல்லாம் பண்ணுறோம், உபவாசம் இருந்து கூட ஜெபம் பண்ணுறோம், இல்லை குடும்ப ஜெபம்லாம் நடத்துகிறோம். தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாருன்னு நம்ம எப்படி நம்புகிறோம்? எதை வச்சு நம்புகிறோம்? இந்த உலகத்தில் உயர்ந்து இருப்பது, உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பது, பணம், மதிப்பு, மரியாதையுடன் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் நம்ம இருந்தோம்னா தேவன் நம்மளை அன்பாக இருக்காரு, தேவன் தான் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். பிரஜாதி மக்களும் அவங்க தெய்வத்தை தேடுறாங்க. அவங்களும் எதுக்காக தேடுறாங்க? எதை கிடைச்சா அவங்க தேவன் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கார், அவங்கள்ட்ட பிரியமாக இருக்கார், அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்காருன்னு நம்புகிறாங்கன்னா, அவங்களும் இதே மாதிரி உலகத்தில் மேன்மையாக இருப்பது, செல்வாக்காக இருப்பது, இதை தான் அடையாளமாக வச்சுக்கிறாங்க. அவங்க தெய்வம் அவங்கள ஆசீர்வதிக்குங்கிறதுல நம்ம எதை ஆசீர்வாதம்னு நம்ம தேவன்கிட்ட எதிர்பார்க்குறோமோ அதையே பிரஜாதி மக்களும் அவங்க தேவன்கிட்ட ஆசீர்வாதமாக எதிர்பார்க்குறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை, ரெண்டும் ஒன்றாவே இருக்குது. இதை குறித்து தான் நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். தேவனுடைய பார்வைக்கு நாம் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறோமா அல்லது விக்கிரக ஆராதனைக்காரராக இருக்கிறோமா என்பதை இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இஸ்ரேல் மக்கள் காலங்காலமாக தேவன்கிட்ட கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பாங்க, அதுக்கு பிறகு விக்கிரகம் பக்கம் சாய்ச்சிருவாங்க, விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவன் தீர்க்கதரிசி மூலம் எச்சரிப்பார், அதெல்லாம் காதில் விழாது அவங்களுக்கு. பிறகு என்ன பண்ணுவார்? தேவன் ஒரு கொடுமையான ஒரு புரஜாதி ராஜா கையில் ஒப்படைச்சிருவார். அவன் போட்டு அடித்து அடிப்பான், அவன் அடி தாங்க முடியாமல் கத்துருவாங்க. பிறகு ஒரு இரட்சகரை எழுப்பி அவனை ரட்சிப்பார். அதுபோல் நாம் இப்போது எப்படி இருக்கிறோம் என்று தியானிக்க இருக்கின்றோம். வசனம் வாசிக்க கேட்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்க, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருக்கிறாங்க. தேவனை அறிஞ்சு அவரை மகிமைப்படுத்தாமல் சோஸ்தரிக்காமல் என்ன அர்த்தம்? அவர் தேவன் இல்லைன்னு அர்த்தம். அவரை அறியாமல் அவரை மகிமைப்படுத்தாமல் அவர் சோஸ்திரியாமல் இருந்தால் தப்பு இல்லை. தேவனிட அறிந்த பிறகு அவரை மகிமைப்படுத்தாமல் சோஸ்திரிக்காமல் இருந்தால் அவரை நம்ம வணங்கினோம்னா நம்ம எப்படி வணங்குறோம்? அவர் சிலையாக்கி வணங்குறோன்னு அர்த்தம், அவரை விக்கிரகமாக ஆக்கி வணங்குறோன்னு அர்த்தம். ஏன்னா அவரை சோஸ்திரிக்கிறது, அவருடைய மகிமைப்படுத்துறதுலாம் என்ன அர்த்தம்னா அவர் கட்டளைப்படி நடப்பது, அவர் சொல்படி கேட்பது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பது. இதுதான் நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். கண்களை மூடிக்கொள்வோம். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசுமப்பா. நாங்கள் உண்மை உத்தமமாக ஆராதிக்கணும்பா, உண்மை தொழுது கொள்ளணும்பா, உண்மை சோஸ்தரிக்கணும்பா. இயேசுவே, நாங்கள் இந்த காரியத்தில் நாங்கள் உண்மை உத்தமமாக செயல்பட எங்களுடன் பேசுமப்பா, எங்களோட இடைபடுமப்பா, எங்களை வழி நடத்துமப்பா, அப்படி செய்ய வையுமப்பா. நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய நடத்தையில், செயல்பாடுகளில், வாழும் வாழ்க்கையில் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை போல பரிசுத்தமாக வாழ்ந்தால் நாம் அவருடைய பிள்ளை என்ற அர்த்தம். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய கற்பனை கட்டளைகளை படி வாழாமல் இருந்தால் நாம் அவருடையவர் அல்ல,
நமக்கு அவர் அப்பா அல்ல. அப்பாவாக இருந்தால் நாம் அவர் பேச்சுக்கு கீழ்ப்படிவோம். அதனால் அவர் அப்பாவாக இல்லாமல் இருப்பதனால் அவருடைய சொத்தும் சுகமும் எதுவும் நமக்கு கிடையாது. அவருக்கு கீழ்ப்படியாததால் அவர் யாரோ நாம் யாரோ. ஆனால் உலகத்திற்கு, வெளி உலகத்திற்கு மதவாதிகள் போல எல்லா மத செயல்களையும் செய்வோம். பைபிளுடன் கோயிலுக்கு வருவோம், பாட்டு படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், பிரசங்கத்துக்கு அல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருப்போம், காணிக்கை கொடுப்போம். மத ரீதியான கோயில் காரியங்களுக்கு என்ன செலவானாலும் அந்த பணத்தை அள்ளி இறைக்க நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனால் அவர் வார்த்தைக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாமல் இருக்கின்றோம். இதற்கு பெயர்தான் விக்கிரக ஆராதனை. இப்படி நடந்து கொள்வதற்கு பேர் தான் விக்கிரக வழிபாடு. நாம் இயேசுவை விக்கிரகம் ஆக்கி சிலையாக மாற்றி புறஜாதி மக்கள் அவர்கள் தெய்வத்திற்கு தேங்காய் பழம் படைப்பு, அந்த அபிஷேகம், அவங்களுக்கு கொடை, தீ தாண்டுவது, இப்படி காரியங்கள்லாம் செய்கிறாங்கல்ல. அதே போல் நாமும் மெழுகுவர்த்தி கொண்டு போய் பற்ற வைக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், 10ல் 1 கொடுக்குறோம், அசன காரியங்கள் பண்ணுறோம், அந்த பண்டிகை எந்த பண்டிகைன்னு கொண்டாடுறோம். இவ்வாறு செய்து அவரை பேசாத, கேளாத, முகராத, தொடாத, நடக்காத சிலையாக அவரை ஆக்கி வைத்து விடுகின்றோம். பேசும் தெய்வத்தை அவர் பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து அவரை பேசா தெய்வமாக மாற்றி விடுகின்றோம். நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு பொறாமையால், பெருமையால், பேராசையால், இச்சையால் காரியங்களை செய்து கொண்டு நமது பரிசுத்த தேவனை இந்த கீழ்த்தரமான இழிவான காரியங்களுக்கு உதவி செய்ய அழைக்கிறோம். அதற்காக உபவாசம் இருந்து கூட ஜெபம் பண்ணுறோம். அவர் அதை செய்து கொடுத்தால் இதை தருவேன் அதை தருவேன் என்று பொருத்தனை வேறு பண்ணுறோம். இன்னும் ஒரு அநியாயம் நடக்குது. இந்த இழிவான கீழ்த்தனமான காரியங்களை தேவனிடம் கேட்டு பெற்றுத்தர ஊழியங்கள் நடக்குது. இதை செய்ய ஊழியக்காரர்கள் வேறு இருக்கிறார்கள். அதுவும் வல்லமை மிகுந்த ஊழியக்காரர்கள். இப்போது உள்ள தொழிலேயே சிறந்த தொழிலாக இருப்பது இந்த உலக தேவைக்கான ஊழியம் செய்யும் தொழில்தான். அதனால்தான் இயேசு சொல்கிறார், உங்களை எனக்கு தெரியாது என்று. அப்படி சொன்னோன்னு அவங்களுக்கு கோபம் வந்துட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. எப்படி? நாங்கள் உங்கள் பேரை நாமத்தை பயன்படுத்தி பேயை விரட்டணும், அற்புதம் செஞ்சோம், நீ எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீரே அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க அவங்ககிட்ட. அடுத்து இயேசு சொல்கிறாரு, அக்கிரமக்காரர்களே அகன்று போங்கிறாரு. இந்த 2 வார்த்தைக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கும் அக்கிரமக்காரர்களே அகன்று போங்கன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அக்கிரமக்காரரை அகன்று போங்க கோபத்தில் சொல்கிறாரு, உச்ச கோபத்தில் சொல்கிறாரு. அகன்று கெட் அவுட் அப்படிங்கிறாரு, அகன்று போங்கள்ங்கிறாரு. ஏன் அதுக்குள்ளே இப்படி கோபம் வந்துச்சு தேவனுக்கு? நான் நினைக்கிறேன் அவர் கையை தட்டிட்டு பரலோகத்துக்கு போக முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவர் தள்ளி விட்டுட்டு பரலோகத்துக்கு போக முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. அதுதான் அக்கிரமக்காரர்களின் வார்த்தையை போடுறாருங்க. அகன்று போங்கிறாரு, கெட் அவுட்டுங்கிறாரு, நரகத்துக்கு அனுப்புகிறார். ஏனென்றால் பெயர், புகழ், காசு, பணம், காரு, பங்களா எல்லாவற்றையும் பூமியிலே அனுபவித்து ஆகிவிட்டது. இனிமேல் பரலோகத்தில் அனுபவிக்க என்ன இருக்குது? இதற்கான தண்டனை தான் பாக்கி இருக்குது. ஆகவே தான் நரகம். அதில் இன்னும் ஒரு பெரிய அக்கிரமம் என்னென்னா, அப்பாவி மக்களையும் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய வைக்காமல் உலகத்தேவையை கேளு, அதை கேளு, இதை கேளு தருவார்னு சொல்லி உலகத்தேவைக்கு பின்னாலேயே அவங்களையும் போக வைத்து விடுகிறார்கள். அதற்கு கூலியாக காணிக்கை வேறு வாங்கி விடுகிறார்கள். அவர்களையும் சேர்த்து நரகத்துக்கு கூட்டி கொண்டு போய் விடுகிறார்கள். பாவம், காணிக்கை கொடுத்து நரகத்துக்கு போகின்றார்கள். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் பேருக்கு நரகத்தின் மேல் நம்பிக்கையே கிடையாது. நரகம் இருக்குன்னே நம்ம நம்பலை. அவங்க
அப்படி நம்பி இருந்ததான் அவருக்கு பயந்து அவர் பேச்சு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்களே அவங்களுக்கு உலக தேவை மட்டுமே தரதான் இயேசு இருக்கார் நம்புகிறாங்க இதுதான் விக்கிரகம். இந்த விக்கிரகமாக தான் அவர் வழிபட்டு இருக்கிறாங்க இது ஏன் இப்படி வழிபடுறாங்க? இது ஒரு தண்டனை. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால கொடுக்கப்படுற தண்டனை. நம்ம நினச்சிக்கிறோம் அறியாமல் செய்கிறோம், சாத்தானுடைய முயற்சியால் செய்கிறோம்னு நினச்சிக்கிறோம். இல்லை, தேவனுக்கு தண்டனை கொடுக்குறார். நம்ம தண்டனை தான் அவர் விக்கிரகமாக்கி அவர் பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம நரகத்துக்கு போகிற காரியங்கள்லாம் செஞ்சிட்ருக்குறோம். அடுத்து வசனம் வாசிக்க கேட்போம். ரோமர் 1:26-27 வசனங்கள். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். பார்த்தீங்களா, தண்டனை. இது தண்டனை. நம்ம நினச்சி காலம் கெட்டு போச்சு, செல்லு வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டுங்க. இல்லை, தேவன் கொடுத்த தண்டனை இதெல்லாம் வந்தது அவர் கட்டளை கீழ்ப்படியாமல் விக்கிரகமாக மாற்றியதால். இது நிமித்தம். எது நிமித்தம்? அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருந்த தண்டனை. இந்த காரியத்துக்காக அவரை சோஸ்தரிக்காமல் இருந்த காரியத்துக்காக சிந்தனையில் வீணராக்கி இதயத்தில் இருள் வந்துட்டு. இது நிமித்தம் நமது தப்பிதங்களுக்கு தகுந்த பலனை அடைய பாவ தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்றோம். இது இச்சை ஒரு தண்டனை. இந்த இழிவான இச்சைக்கு, அவலட்சணமான இச்சை ரோகங்களுக்கு, விரக தாபத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்றோம். இதற்காக சாத்தான் பல காரியங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கின்றான். பல்வேறு பொருட்கள் இதற்காக உட்கொள்ளப்படுகின்றது, இதற்காக உபயோகிக்கப்படுகின்றது. பக்க விளைவுகள் ஏராளம், சைடு எஃபெக்ட். பல முக்கிய உறுப்புகளெல்லாம் செயலிழந்து போய்விடுகின்றது. ஆஸ்பத்திரி செலவு, அவஸ்தை, உயிருக்கு ஆபத்து, குடும்பம் பாதிக்குது, பிள்ளைங்க பாதிக்கிறாங்க. சாத்தான் எதில் கை வைக்கிறான் பாருங்க. இவைகளெல்லாம் எதனால்? அவரை விக்கிரகமாக்கியதால், அவருடைய கட்டளைப்படி நடக்காததால் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பெல்லாம் ஒரு சில கல்யாணங்கள் எதில் முடிவாகுதுன்னா மாமிச இச்சையால் முடிவாகிறது. இந்த இச்சையின் அகோர கோர தாண்டவத்தை தடுக்க எத்தனையோ சட்டம் போட்டாச்சு, எந்த சட்டமும் அதை தடுக்க முடியல. இப்போ தூக்கு தண்டனைக்கு சிபாரிசு பண்ணியிருக்கிறாங்க. போஸ்கோ சட்டத்துக்கு, அந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்கிற சட்டத்துக்கு தூக்கு தண்டனை போடணும்னு சொல்லி இப்போ அரசியல் கட்சிக்காரங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதுவும் தடுக்க முடியாது, தண்டனை இது. இதை தடுக்கும் வல்லமை தேவனிடமே உள்ளது. மக்கள் உண்மையாக அவர் பக்கம் திரும்பினா அவர் தடுத்து போடுவார். பெற்றோராகிய நாம் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால், தேவனை விக்கிரகமாக பார்க்காமல் தனது அப்பாவாக பார்த்தால் இது தண்டனை கிடையாது. நமக்கு இந்த அருவருப்பான தண்டனை நம்மளுக்கு கிடையாது. நம்ம பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்க மரியாதையாக வாழ்வாங்க, நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. நமது பிள்ளைங்க கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாங்க, உழைத்து முன்னேறணும்னு முயற்சி பண்ணுவாங்க, இச்சையில் அகப்பட மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு நீங்களே வரன் பார்த்து கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவீங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக வாழ்வாங்க. எப்போ? அவர் கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், நம்ம கீழ்ப்படிந்தால். தூத்துக்குடியிலலாம் ரொம்ப பிள்ளைங்க ரவுடியாக மாறிடுறாங்க. பெற்றோருடைய வளர்ப்பு சொல்லப்போனால் பெற்றோரே அந்த பிள்ளைங்களை ரவுடி ஆகிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க.
சின்ன வயசுலேயே அவன் ஏதாவது ரவுடித்தனம் மாதிரி ஏதாவது காரியங்கள் சும்மா சின்ன பையனில் அறியாத்தனம் பண்ணும்போது அவனை பாராட்டுறது, வெரி குட் வெரி குட், எங்கள் பையன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணா புகழ்கிறது, இதெல்லாம் அவன் இதயத்தில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாளைக்கு ரவுடி ஆக்குறது இதுதான் அவனை ரவுடி ஆக்கும். நம்ம தேவனுக்கு புறம்பான காரியங்கள், சாத்தானுடைய காரியங்கள் எது தென்பட்டாலும் அதை முற்றுமாக அகற்றும் வகையில் அவனுக்கு நல்ல விளக்கம் கொடுத்துறானு, அவனை புரிய வச்சிடானு, தப்புங்கிறத உணர வச்சிடானு, இது மீண்டும் செஞ்சால் தண்டிக்கானு, இது சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடானு. இல்லாட்டா நம்ம பிள்ளைங்க ரவுடி ஆயிரும். எப்போது நமது வாழ்க்கை சாட்சியாக இருந்தால் அவங்கள ஆக மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை பார்த்து தான் அவங்க மாறுவாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவர்களுக்கு பெரிய லெக்சர் பண்ணும், பெரிய விளக்கத்தை சொல்லும். அம்மா அப்பா சரியாக இருந்தால் பிள்ளைங்க சரியாக இருப்பாங்க. பிள்ளைங்க தப்பாக இருப்பாங்கன்னா அம்மா அப்பா கிட்ட தவறு இருக்குது. ஏன்னா தேவன் தண்டனை கொடுக்குறார். இதெல்லாம் தண்டனை, இதெல்லாம் நம்மளுடைய மிஸ்டேக் இல்லை, தேவன் கொடுத்த தண்டனை. அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்ததுனால தேவன் கொடுத்த தண்டனை. இப்போ உடையில் இச்சையை பாருங்கள். எது நிமித்தம் இந்த உடையில் இச்சை? அவருக்கு சொல்படி கேட்காதனால தேவன் இந்த தண்டனை கொடுத்துருக்கிறாரு. ஆடை உடுத்துறது ஒரு காலத்தில் இச்சை ஏற்படாமல் இருக்க ஆடை உடுத்தப்பட்டது. இப்பொழுது ஆடை இச்சையை மேலும் மேலும் அதிகப்படுத்துவதற்கு என்றே பிரத்யேகமாக ஆடை வடிவமைக்கப்படுகின்றது. இந்த சந்தை, இந்த வியாபாரத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் முதலீடு செய்யப்படுகின்றது. நல்ல வியாபாரம், லாபம் கிடைக்குதுல்ல. இதுக்கு தனி படிப்பு வேறு வந்துட்டு மக்கள் தன் வருமானத்தை பூரா போட்டு தன்னை கவர்ச்சியாக காட்டிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சாப்பிட்றாங்களோ, வீடு வாங்குகிறாங்களோ, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களோ, அதெல்லாம் கிடையாது. தன்னை கவர்ச்சி ஆக்குறதுக்கு எவ்வளோ பணமும் போடுறது மக்கள் தயாராக இருக்காங்க. இதில் கொடுமை என்னென்னா, ஒரு சில தாய் தனது பிள்ளையே கவர்ச்சியாக காட்ட அதிக பிரயாசம் எடுக்கிறா. தேவனை விக்கிரகமாக ஆக்கியதால், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் உண்டான தண்டனை. அடுத்து நாக்கின் இச்சை. இப்பொழுது உணவு ஆரோக்கியத்துக்கு அல்ல, உடலுக்கு அல்ல, நாக்கிற்கு, நாக்கின் ருசிக்கு. எங்கு பார்த்தாலும் உணவு கடைகள். ஒரு தெருவில் பார்த்தா வகை வகையான உணவு கடைகள் ஏராளம் இருக்குது. வாய்க்கு ருசியான உணவு, ஆனால் ஆரோக்கியத்துக்கு எதிரான உணவாக அது இருக்குது. அது உடலை பெருக்க வைக்குது. ஆகவே அழகு பாதிக்கப்படுது. மெலியனு அப்போ தான் அழகாக இருப்போம்னு நினைக்கிறாங்க. தன்னை உடம்பை மெலிய வைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போகிறாங்க. உடலை பருக்க வைக்க சாப்பாடு, வாய்க்கு ருசியான சாப்பாடு, உடலை மெலிய வைக்க ஜிம்மு. இது ரெண்டும் ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறது. புதிய நோய் வந்துடுது, வருமானம் எல்லாம் வீணாகுது, இளமையிலேயே முதுமை வந்துடுது. இதை மறைக்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எதை நிமித்தம் இவைகள்? இந்த கேடான சிந்தை. தேவனை அறிந்தும் அவர் கட்டளைகளை அறிந்தும் அவரை விக்கிரகமாக மாற்றி அதன்படி அவருடைய கட்டளையின்படி நடக்காமல், அவரை மகிமைப்படுத்தாமல், அவரை ஸ்தோத்திரம் பண்ணாமல், சிந்தையில் வீணரானதால், இதயம் இருளடைந்ததால், இவளை சரி செய்ய என்ன பண்ணணும்? அவர் கட்டளைப்படி நடக்கணும். அடுத்து வசனம் வாசி கேட்போம். ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறிவை பற்றி கொண்டு இருக்க முடியல, அது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்க முடியல, தேவனோட சேர்ந்திருக்க முடியல, தேவன் கட்டளைப்படி நடந்து கொண்டு இருக்க முடியல. அது கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு முடியாத காரியமாக இருக்குது. அவரை விட்டு விக்கிரகத்துக்கு ஓடுறாங்க, அவரை விட்டு இச்சைகளுக்கு ஓடுறாங்க, அவரை விட்டு கெட்ட காரியங்களுக்கு ஓடுறாங்க. அதனால் அவருங்க ஒப்பு கொடுக்கப்படுறாங்க, கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்படுறாங்க, தகாதவர்களை செய்ய ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. தண்டனை. அவரை மகிமைப்படுத்துவது நம்மளுக்கு முடியாமல் ஆயிட்டுனா தண்டனை கொடுக்கப்படுகிறது நம்மளுக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்டுவோம். 29
அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய். பாருங்க, கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுக்குற தண்டனை என்ன தண்டனையா பாருங்க. வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய். பாருங்க, இதான் தண்டனை. நம்ம இதை கெட்ட பழக்கம்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த தண்டனை ஏன் வந்துச்சு? தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்ததுனால, தேவனை அவர் பேச்சுப்படி அவர் சொல்படி கேட்டு நடக்காமல் விக்கிரகமாக ஆக்கியதுனால கொடுக்கப்படுற தண்டனை. இன்னும் தண்டனை இருக்குது. 31 வசனத்தை வாசிக்க கேட்போம். புறங்குறுகிறவருமாய், அவதூறு பண்ணுகிறவருமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவருமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, இவ்வளோ தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஜட்ஜ்மெண்ட் பெரிய காப்பி. ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு தண்டனை 2 தண்டனை இல்லை, ஏகப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றது. நம்ம இதெல்லாம் நம்ம கெட்ட பழக்கம்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். கெட்ட பழக்கம் இல்லை, நம்ம தப்பு கொடுக்கப்படுற தண்டனை. தீங்கு நாட்கள் எதுக்கு படைக்கப்பட்டதான்? துன்மார்க்கனுக்காக படைக்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. அதே போல் இந்த காரியங்கள்லாம் தப்பு பண்ணதுனால கொடுக்கப்படுற தண்டனைகள். பாருங்க, முதல்ல வேசித்தனம். 29வது வசனத்தில் அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும். வேசித்தனங்கிறத ஒரு பெரிய தண்டனை. வேசித்தனம் அது ஒரு தண்டனையாக கொடுக்கப்படுகிறது. பணம், புகழ், பதவி, லாபம், மதிப்பு, மரியாதைலாம் எப்படி சம்பாத்தியம் பண்ணணும்? வேர்வை சிந்தி சம்பாத்தியம் பண்ணணும். தூக்கம் முழிச்சு சம்பாத்தியம் பண்ணணும். உடல் உழைப்பால் சம்பாத்தியம் பண்ணணும். ஆனால் இதை தனது ஆண்மை அழகாலும் தனது பெண்மை அழகையும் பயன்படுத்தி சம்பாத்தியம் பண்ண முயற்சி பண்ணால் அதுதான் வேசித்தனம். இந்த வேசித்தனத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கும் இதுக்கு பலியாகிறவர்களுக்கும் இந்த தண்டனை பொதுவானது. 2 பேருக்குமே தண்டனை இது. இந்த சூழ்நிலையில் நம்ம சென்றால் உடனே உணர்வடைஞ்சிடனு. இந்த தண்டனையிலிருந்து நம்ம பாதுகாக்க நம்ம உடனே தேவன்கிட்ட வேண்டுதல் பண்ணிடணும். இந்த தண்டனை கொடுமையானது. வாழ்க்கையே தொலைத்து விடும். இந்த தண்டனை பரம்பரைக்கு நீங்காத கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடும். நம்மளது சொந்தம் எல்லாருக்குமே கெட்ட பெயர் ஏற்படுத்தி விடும் இந்த வேசித்தனங்கிற தண்டனை. முதல் தண்டனை இதை கொடுக்குறார் தேவன், அவரை கட்டளப்படி நடக்காததுனால. 2வது தண்டனை பாருங்கள், துரோகம். தன்னை நம்புகிறவர்களுக்கு கேடு பண்ணுறது. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. நம்பிக்கை துரோகம். எப்படி நம்புவாங்க? அவங்க நல்லவன்னு நம்மளை நம்புகிறாங்க. அவங்கள நம்ம சுயரூபத்தை காட்டுறோம், கெட்டவன் காட்டுறோம். இன்னும் கொடுமையான காரியம் இல்லை இதுக்கு. அதான் தண்டனையில் சேர்த்து வச்சுருக்காரு அவர். இது சந்ததியை பாதிக்கும். நம்மளை மட்டும் இல்லை, சந்ததியை பாதிக்கும். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அந்த சூழ்நிலைகளை போகும்போது ஆவியானவர் சொல்லுவார், அவன் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கான் உனக்கு, நீ அவனுக்கு இந்த கேடு பண்ணுறியே அப்படின்னு ஆவியானவர் சொல்லுவார் அவங்ககிட்ட. அப்போ உடனே நம்ம திருந்திடணும். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கப்பட்ட தண்டனையை கொடூரமாக இருப்பதா அதுக்கு தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை தப்பிடணும். நம்ம இந்த துரோகம் சந்ததியாக பாதிக்கும். அடுத்து பொருளாசை தண்டனை. இது எல்லா தீமைக்கும் வேறானது. எல்லா தீமையுமே இதிலிருந்து தான் முளைக்குது. அந்த பொருளாசைங்கிற தண்டனை. இந்த பொருளாசைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு காசு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். உறவை தூக்கி தூர வச்சுருவாங்க, நட்பு தூக்கி தூர வச்சுருவாங்க. உண்மை நேர்மையெல்லாம் அவங்ககிட்ட பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது காசு. அவங்க கண்ணுக்கு காசு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு. அக்காவாவது தங்கச்சியாவது காசை கொடு அப்படி தான் நிற்பாங்க. அவங்க பேயாட்டமாக நிற்பாங்க.
பொருளாசை, இது கொடுமையான தண்டனை. இது அரசாங்கமாவது சட்டமாவது பாவ அநியாயமாவது ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது. பணம் மட்டுமே. கடைசியில் என்ன நினைக்கிறீங்க? பணம் வந்துடும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. ஏன்? ஒரு சில கிட்ட ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த தண்டனை அவ்வளோ கொடுமையான தண்டனை. இது கொடுக்கப்படுற தண்டனைலாம் அப்பா இதை யோசித்து பார்க்க முடியல. அவ்வளோ கொடூரமான தண்டனை. ஒவ்வொன்றும் அணுவாக நம்ம சித்திரவதை பண்ணுற தண்டனை. எப்போ அவரை விக்கிரமாக ஆக்குனதுக்காக உள்ள தண்டனை. சிலவங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சம்பளம் சும்மா வந்துடணும், வேலைக்கு போகணும், வேலையில் போய் காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் வேலை செய்யக்கூடாதாங்க, வேர்வை சிந்திடக்கூடாது, எந்த காரியம் பண்ணிடக்கூடாது, சம்பளம் மட்டும் கத்தையாக வரணும். இப்படி ஒரு ஆட்கள் இப்படி நினைப்பாங்க. வேர்வை சிந்தாமல் வரும் வருமானம் நிற்காது, தங்காது. தேவையில்லாத செலவு வந்து கடன் வாங்க வச்சிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம இதில். அடுத்து இன்னொரு குரூப் இருக்குது. இவங்களுக்கு வேறு விதமான தண்டனை. என்ன தண்டனை? வேலை இல்லாமல் அலைவாங்க, காசு பணம் இல்லையே, சம்பளம் இல்லையே அப்படின்னு வேலை இல்லாமல் அலைவாங்க, கஷ்டப்படுவாங்க, சொல்லவே முடியாத கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. இது ஒரு வகையான தண்டனை பொருளாசையில். இதற்கு எல்லாம் காரணம் நமது தேவனை சிலையாக்கி அவர் சொல்படி வாழாமல், அவர் இஷ்டப்படி வாழாமதற்கான காரணத்துக்கான ஒரு தண்டனை இது. அடுத்து வரும் தண்டனை பொறாமை. இந்த பொறாமைங்கிற தண்டனை வித்தியாசமான தண்டனை. இது பொறாமைப்பட்டால் அழிவு நமக்கு தான். பொறாமைப்படுறவங்க தான் அழிவு. யாரை பார்த்து பொறாமைப்படுறோமோ அவங்களுக்கு அழிவு இருக்காது. நம்ம நேரம் தான் வேஸ்ட் ஆகும். நேரம் வேஸ்ட் ஆகினா உழைப்பு வேஸ்ட் ஆகும். உழைப்பு வேஸ்ட் ஆனால் முன்னேற்றம் தடைப்படும். முன்னேற்றம் தடைப்பட்டால் மேலே மேலே கீழே வறுமைக்குள்ளே போயிட்டுருப்போம். ஆனால் நம்ம யாரை பார்த்து பொறாமப்படுறோன்னா அவன் உயர்ந்து போயிட்டே இருப்பான். அவன் நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டான், நம்மளை பற்றி கண்டுக்கவே மாட்டான். அவன் நம்மளுக்கு தெரியாது நம்ம பொறாமப்படுறோன்னு அவனுக்கே தெரியாத. பொறாமப்பட்டு ப்ரெஷர் வந்து, நோய் வந்து, இந்த பொறாமப்படுவது தற்கொலை மாதிரி. நம்ம பிறனை பார்க்கவே கூடாது, நம்மளை மட்டுமே பார்க்கணும், நம்மளை மட்டுமே யோசிக்கணும். உதவி தேவைன்னா பிறருக்கு உதவி பண்ணணும். இது இந்த தண்டனையில் தப்பித்துக்கொள்ள தேவனோட மன்றாடி கேட்டு இந்த தண்டனையில் தப்பித்துக்கொள்ள வேண்டும் நாம். அடுத்து கொலை, இதை பற்றி சொல்லவே வேண்டாம். சாபம் சந்ததியாக, பாவம் பயம் சந்ததியாக. ஒருவன் செய்த தப்பு குடும்பமே பரம்பரை கஷ்டம், பிரச்சனை, கண்ணீர். யூதாஸ் காரியத்தை பாருங்க, அந்த ஸ்பாட்லேயே தண்டனை. இயேசுவை கொலை பண்ண காட்டி கொடுத்தான், அந்த ஸ்பாட்லேயே தண்டனை. அடுத்த தண்டனை வாக்குவாதம். பண்ணுறோம், நம்ம நியாயத்தை நிரூபிக்க வாக்குவாதம் பண்ணுறோம். நம்ம நினச்சிட்டு வாக்குவாதம் பண்ணுறோம். வாக்குவாதம் தண்டனைன்னு சொல்கிறாரு தேவன். அது தண்டனையாக கொடுக்கப்படுகிறது. அது இது பாருங்கள், ஈசாக்கு எதிர்ப்பாக பெலிஸ்தர் வாக்குவாதம் பண்ணாங்க. அவங்க வாக்குவாதம் பண்ணி கடைசியில் ஈசாக்கிட்ட வந்து பணிஞ்சு நின்னாங்க. சமாதான உடன்படிக்கை பண்ண அவங்ககிட்ட காத்து இருந்தாங்க. அவங்க தோற்று போனாங்க வாக்குவாதம் பண்ணி. ஈசாக்கு வாக்குவாதமே பண்ணலை. அவன் தொட்ட இடம்லாம் தண்ணீர் வந்துச்சு, அவன் தோண்டின இடம்லாம் துறவு நீர் ஊற்று பொங்கி எழுந்தது. அதை பார்த்து தான் இவனோட தேவன் இருக்காருன்னு பயந்து போய் அவங்க வந்து இவங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஈசாக்கு தொட்டடம்லாம் ஏன் தண்ணீர் வந்தது? அவன் உடன்படிக்கை பண்ணலை, அவன் வாக்குவாதம் பண்ணலை. அவங்க சண்டை போடுறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க? நம்ம ஒன்று பண்ணோம், தேவனுடைய பிள்ளைக்கு, தேவனுடைய பிரதிநிதி நம்ம இந்த பூமியில். தேவனை நம்மளை வச்சு புறஜாதி மக்கள் பார்க்கணும். ஈசாக்கு கிட்ட தேவன் இருப்பதை அவங்க பார்த்தாங்க. அதனால தான் பயந்து வந்து இது பண்ணாங்க அவங்க. அடுத்த தண்டனை வஞ்சகம், வன்மம். அடுத்த தண்டனை ஆமான். அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தா தேவன் அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்காரு பாருங்க. அவன் தூக்குல தூங்குறதுக்கு தூக்கு மரத்தை அவனே செய்கிறான். எங்கே நட்டு வைக்கான்? அவன் வீட்டு முன்னாலே நட்டு வைக்கான். அவனை தூக்கில் போகிறதுக்குள்ள தூக்கு மரத்தை அவன் வீட்டுக்கு முன்னாலே நட்டி வைக்கிறான். அவன் அப்படி என்ன தப்பு பண்ணான்? அவன் யூத மக்கள் என்றைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு சண்டை வந்திருக்கலாம், ஏதோ பிரச்சனை வந்திருக்கலாம், அதை வன்மையாக வச்சுருக்கான். யானை சொல்லுவாங்க, யானை வந்து அப்படி ஏதாவது தப்பு பண்ணால் ஒதுக்கி வச்சுருக்கோம், அது நேரத்தில் பழி வாங்குன்னு சொல்லுவான். அதே மாதிரி அவன் எல்லா தப்புகளையும் அவங்கள எப்படியாவது அவங்களுக்கு கொன்றானு, அவங்கள அழிச்சிடன்னு சொல்லி அந்த வஞ்சகத்தை நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறான்.
அந்த ராஜா கூட அவனுக்கு நட்பு வரும்போது அதை செயல்படுத்த முயற்சிக்கிறான் அவன். நம்மளும் யாரையும் வஞ்சகத்தை மனதில் வச்சுட்ருக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் மறந்துடன்னு நம்ம தப்பு பண்ணுறதெல்லாம் சூழ்நிலைகளில் தப்பு பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த தப்பை நினைக்கக்கூடாது. அவனுக்கு நல்லபடியாக ஆகி நட்பராகி பேச ஆரம்பிச்சிடணும் நம்மளுக்கு அவங்ககிட்ட. நம்மளும் இதே மாதிரி அடுத்தவன் கெட்டு போகணும், எப்பண்டா அவன் கெட்டு போவான்னு பார்த்து அவனை பழி வாங்க காத்திருந்தோம்னா ஆமான்னு கொடுக்கப்பட்ட தண்டனை ஞாபகம் வச்சுக்கன்னு. அவனே அவனுக்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணுறான் அவன் வீட்டுக்கு முன்னாடியே. அப்படின்னா சுற்றி உள்ள மக்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த தூக்கில் போடும்போது சுற்றி உள்ள மக்கள்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. அவன் 10 பிள்ளைங்களும் தூக்கில் போடப்படுது. 10 பிள்ளைங்களும் தூக்கில் போடப்படுது. இந்த வன்மம் அவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை இது. நம்ம யாரையும் பற்றி அவன் என்ன பண்ணிட்டு போகிறான் எல்லாம் தேவன் நியாயத்திற்பாலில் பார்த்துப்பார். நம்மளுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நம்ம வந்தால் வாங்க, போனால் போங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருக்கணும். நம்ம யாரையும் நான் பழி வாங்க போகிறேன், அப்படி போகிறேன், இப்படி பண்ணால் இந்த தண்டனை காத்திருக்கு நம்மளுக்கு. கொடுமையான தண்டனை. அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு. அடுத்து புறங்கூறுதல். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 101 அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் இந்த வசனம் சொல்லப்படுது மதிகெட்டவன் சொல்லுது. இந்த புறங்கூறு பண்ணுறது அவதூறு பண்ணுறது. இந்த அவதூறு புறங்கூறுனா என்ன? ஒரு ஆள்கிட்ட நம்ம எதையும் நேரில் பேசலாம், ஆனால் அவர் இல்லாத போது அவரை பற்றி குறைய அடுத்தவங்கள்ட்ட பேசினா அது அவருக்கு இழிவு இல்லை, நம்மளுக்கு இழிவு. நம்ம அவரை நேரில் பேச தைரியம் இல்லைன்னு அர்த்தம், நம்ம இழிவான ஆட்கள்னு அர்த்தம். அதுதான் இந்த 101 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். அவதூறு பண்ணுறவனை சங்கரிப்பேன். கொலை தண்டனை கொலை பண்ணப்படுவான்னு மரண தண்டனைன்னு சொல்லப்படுது. அடுத்தவங்களை பற்றி பேசிடவே கூடாது. மனதில் நினைச்சாலே பாவம். அது மனதில் நினைச்சாலே சாத்தான் அந்த விதையை நம்ம மனதில் கொண்டு போடுறான்னு அர்த்தம். உடனே தேவன்கிட்ட பேருன்னு அப்பா தேவன் நாமத்தினால அப்பாலே போய் சாத்தானே அப்படின்றான் அவனை. அந்த சிந்தனையில் கூட அசைப்பட விடக்கூடாது அந்த புறங்கூறுதல் காரியங்களை. ஏன்னா அவ்வளோ கொடுமையான தண்டனை. அடுத்து இரக்கம் இல்லாமல் இருப்பது. எவ்வளோ பெரிய கொடுமை தண்டனை பார்த்தீங்களா? உன்னை போல் பிறனை நேசின்னுங்கிற தேவன் நம்ம அடுத்தவன் பசியாக இருப்பான், அடுத்தவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பான், நம்ம அங்கே வந்து நியாயம் பேசுவோம். அவன் ஒழுங்காக படிக்கலை, அவன் நல்ல வேலை பார்க்கலை, அவன் கெட்ட பழத்துக்கு அடிமை ஆகிட்டான், அதான் கஷ்டப்படுறான்னு நம்ம நியாயம் பேசிகிட்டு இருப்போம். இல்லை. அந்த யாக்கோபு 2 அதிகாரம் 12வது வசனத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதை பற்றி தியானிப்போம். இவ்வளவு கொடுமையான தண்டனையான்னு நம்ம பார்ப்போம். இந்த தண்டனை இந்த இரக்கம் பட்டுட்டோம்னா அதனுடைய மேன்மையை நம்ம பார்க்க போகிறோம். இறக்கப்படாமல் இருக்கிறது பெரிய தண்டனை. ஆனால் இறக்கப்பட்டுட்டோம்னா யாக்கோபு 2 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்பில் இரக்கம்தான் மேன்மை பாராட்டப்படுகிறது. நியாய தீர்ப்பில் கொடுக்க காணிக்கை மேன்மை பாராட்டப்படலை. நம்ம பண்ணுற ஜெபம் மேன்மை ஜெபம் பண்ணுறது காணிக்கை கொடுக்குறதுலாம் அவசியம். அதெல்லாம் அந்த இறக்கப்படுறதுக்கு இரக்கம்தான். அதன் மூலமாக இறங்கணும். அதன் மூலமாக ஏழைகளுக்கு இறங்குறதுக்கு தான் அந்த காரியங்கள். அதில் இரக்கம் மேன்மை பாராட்டப்படுகின்றது. இரக்கம் நம்ம செய்கிற பாவத்தை எல்லாம் மன்னிக்குது இரக்கம். ஸோ இரக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இறக்கப்படாமல் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக நரகம் முக்கியம் உறுதின்னு ஆயிடுது நம்மளுக்கு. அடுத்து தண்டனை உணர்வில்லாத தண்டனை. உணர்வில்லாமல் இருப்பாங்க. சில பையங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அப்பா படிச்சிருப்பாங்க, அம்மா படிச்சிருப்பாங்க, நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பாங்க, ஆனால் படிக்கவே மாட்டான் அவன். அவன் படிக்க முடியும், படிக்கலாம், ஆனால் படிக்க மாட்டான் அவன். அந்த உணர்வு இல்லை, படிக்கணுங்கிற உணர்வு இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அவன் தேவனை மகிமைப்படுத்தலை, தேவனிட அறிஞ்சு அவர் கட்டளை நடக்கலை. அவனை படிக்க வைக்கிறதுக்கு டியூஷன் வச்சா பிரயோஜனம் இல்லை. அவனை படிக்க வைக்கிறதுக்கு என்ன காரியம் எடுத்தாலும் வேஸ்ட். அது அவனை படிக்க வைக்கிறதுக்கு ஒரே காரியம் அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லி இயேசு மேலே விசுவாசத்தை ஏற்படுத்தி இயேசுவை மகிமைப்படுத்த வைக்கணும், இயேசுவை சோஸ்தரிக்க வைக்கணும். இதுதான் அவனுக்கு மருந்து. இது செஞ்சால் படிக்க ஆரம்பிச்சிடுவான் அவன். அதே மாதிரி சில கணவன்மார்கள் அவங்க பணமே சம்பாத்தி பண்ண மாட்டாங்க,
மனைவி பாவம் கஷ்டப்பட்டு 4 இடத்துல வேலை பார்த்து பணத்தை கொண்டு வந்து சாப்பாடு போடுவா. ஆனால் கணவன் பேசாமல் இருப்பாங்க, அவங்க பாடில் இருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு தண்டனை, உணர்வில்லாத தண்டனை அது. அப்படி சிலவங்க இப்போ வேலை பார்க்குறவங்களும் என்ன பண்ணுறாங்க, சாராயம் குடித்து ரூபாயெல்லாம் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அதுவும் உணர்வில்லாத தண்டனை. இந்த தண்டனை தப்பித்துக்கொள்ள இயேசுவை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், இயேசுவை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், இயேசு அவங்க இதயத்தில் வரணும். இதுதான் மருந்து. சிலவங்க கிறிஸ்தவ வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணணும். இன்னும் குடும்பங்கிறது ஒரு சபை. குடும்பத்தில் அப்பாவோ யார் இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் ஆசாரியன். அந்த குடும்ப ஜெபம் பண்ணாதனா அது ஒரு பாவம், அது ஒரு தண்டனை அது அவங்களுக்கு. இன்னும் குடும்ப ஜெபம் பண்ணாதானே பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி கற்றுக் கொடுக்க முடியும். இயேசு கற்றுக் கொடுத்தா தானே பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக வாழ்வாங்க. அவங்க இந்த தண்டனைலாம் இல்லாமல் தப்பிப்பாங்க. அதனால் குடும்ப ஜெபம் பண்ணாமல் இருப்பது ஒரு தண்டனை. பிள்ளைகளை வளர்க்க உணர்வு இல்லாத இருக்கிற பெற்றோர்கள், அவன் ஒழுக்கமாக இருக்கானா, ஆரோக்கியமாக இருக்கானா அப்படிங்கிற கவனம் செலுத்துறதே கிடையாது. ஏதோ வந்தையா சாப்பிட்டையா போனையா அந்த கதையில் இருக்கிறாங்க அவங்க. அதுதான் பெற்றோரை பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு உணர்வு இல்லை அவங்ககிட்ட, அது தண்டனை. அதுக்கடுத்தது விசுவாசிகளுக்கு சர்ச்சில் என்னதான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டாலும் அதை தன்னுடைய இதயத்தில் பதித்து அதை வாழ்க்கையாக மாற்ற இது கிடையாது அவங்க. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, விசுவாசிகள் கொடுக்கப்பட்ட தண்டனை. தேவன் பேசிக்கிட்டே இருக்கார், தீர்க்கதரிசி மூலமாக ஆதி காலத்தில் பேசுன மாதிரி பாஸ்டர் மூலமாக, ஐயர் மூலமாக தேவன் பேசிக்கிட்டே இருக்கிறார் சபையில். எதையுமே இவங்க மனதில் வைக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை. நம்ம இதெல்லாம் தண்டனையில் தான் தப்பித்து கொள்ளணும்னா இதெல்லாம் சரியாக செயல்படுத்தணும். அடுத்து இப்போது தேர்தல் முடிவு வந்திருக்குது. இப்போது நமக்கும் இந்த உலக தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடையாது. நமது ராஜா இயேசு, அவர் ஆட்சி பூமியில் வரணும். அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக தினம் தினம் இந்த ஜெபத்தை சொல்கிறோம்ல, அது நடக்கணும். இதை முதல்ல நாம் உண்மை உள்ளவர்களாக மாறணும், பிறரை மாற வைக்கணும். நமது தேர்தல் வேலை ஒன்றே தான் ஓட்டு போடணும். நம்ம அரசாங்க வேலை ஒன்றே தான் வரி கட்டணும். இயேசு வரி கட்டினார். யோவான் ஸ்நானன் பாருங்கள், ஏரோது தன் தம்பி மனைவியை வச்சுக்கிட்டான்னு சொல்லி அவர்கிட்ட பிரச்சனை பண்ணி என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இயேசுவும் அதே காலகட்டத்தில் தான் ஊழியம் பண்ணுறாரு. இயேசு அதுக்குள்ளே போகவே இல்லை. இயேசு என்ன பண்ணார், பிதா அவருக்கு கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுருந்தார். காலைதோறும் எழுந்து ஜெபம் பண்ணி பிதாவுக்கிட்ட உத்தரவுகளை வாங்கி அதை மட்டும்தான் இயேசு செயல்படுத்திக்கிட்டு இருந்தார். வீணான அரசியலெல்லாம் இயேசு தலையிடவே இல்லை. நமக்கு அவர் தான் முன்மாதிரி. நான் இப்போது 2-3 வருஷமாக பேப்பர் படிக்கிறது கிடையாது, டிவி நியூஸ் பார்க்குறது கிடையாது. ஏன்னா அது நம்ம நேரத்தெல்லாம் தின்றுது. அது நம்ம சிந்தனையை பரிசுத்தத்திலேருந்து குலைச்சிருது அந்த செய்தி, என்னை பொறுத்த மட்டும். அதெல்லாம் ரெண்டாவது, இப்போ பாருங்கள், இப்போ எல்லா பத்திரிகைகளும் எல்லா டிவியும் அவங்களுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்த மாதிரி அவங்க சார்பாக தான் எழுதுகிறாங்களோ ஒழிய பத்திரிக்கை தர்மத்தை விட்டு அவங்களாம் விலகி போயிட்டாங்க. பத்திரிக்கைன்னா எப்படி இருக்குன்னு மக்களுக்கு ஆலோசனை சொல்லணும், அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லணும், தவறை சுட்டி காட்டணும். இது எதுவுமே கிடையாது. அவங்க கட்சி செஞ்சால் அது தவறு இல்லாமல் போயிடும், எதிர்கட்சி செஞ்சால் அது பெருசாக போடுவாங்க. அது அந்த பத்திரிக்கை தர்மம் அடிபட்டு போச்சு. இப்போ கூட பாருங்கள், அவங்க இந்த தேர்தலுக்கு முன்னாக முடிவு தெரிவித்தாங்க. அந்த முடிவுப்படி தேர்தலில் ரிசல்ட் அமைஞ்சிருக்கா? அமையலை. ஏன் அமையலை? அவங்க அந்த பத்திரிகைக்குடைய தகுதியை இழந்துட்டாங்க. அந்த பத்திரிக்கைக்காரனுக்கு ஊரில் உள்ள நிலவரம் தெரிய வேண்டாமா? அவன் வேலை தானே, மக்களுடைய உணர்வுகளை புரிகிற வேலை தானே. அதே பேட்டு அவங்களுக்கு மக்களுடைய உணர்வுகளே பார்க்குற கிடையாது. தான் இஷ்டத்துக்கு தான் சார்ந்த கட்சிகளுக்கே அவங்க செயல்பட்டு அந்த பத்திரிக்கை தன்னுடைய திறமைகளை இழந்து விட்டது. அதான் நான் பத்திரிக்கை படிக்கிறதே கிடையாது. தேவையான செய்தி காதுக்கு வரும். நமது கடமை அவர் கட்டளைப்படி நடந்து அவர் ராஜ்யத்தை இந்த பூமியில் ஏற்படுத்துறது தான். நம்ம வீணாக தேர்தலுக்குள்ளே அந்த ரிசல்ட்டுக்குள்ளே நேரத்தை செலவழித்து அவன் ஜெயிச்சிட்டானே இவன் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி புகழ்கிறது பேசுகிறதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. தேர்தல் நடந்துச்சா, ஓட்டு படாச்சா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நம்ம ராஜா இயேசு, அவர் ராஜ்யம் கட்டப்படணும், அதுதான் நம்ம வேலை. அப்படி நம்ம ஆகி நம்ம தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். அடுத்த தண்டனை சுபாப அன்பு இல்லாதது. அது என்ன சுபாப அன்பு? சாப்பாடுன்னு ஒருத்தன் கேட்டான்னா, சாப்பாடு பசிக்குன்னு கேட்டானா டோரை அடைச்சிட்டு ஜன்னலை அடைச்சிட்டு ஆள் இல்லை போன்னு சொல்லக்கூடாது.
அவன் பசிக்குன்னு சாப்பாடுன்னு கேட்டு நம்ம சாப்பாடு அவன்கிட்ட கொடுக்கணும். நம்ம சாப்பாடு அவன்கிட்ட கொடுக்கணும். இந்த சுபாப அன்பு. வயதானவங்க பஸ்ஸில் நின்று நம்ம உட்காந்துருப்போம். வயதானவங்க நின்று தள்ளாடி இருப்பாங்க, எந்திக்க மாட்டோம். நம்ம நம்ம எந்திரிச்சு அவரை உட்கார வைக்கணும். குழந்தையோடு ஒருத்தர் வச்சுருப்பார், நம்ம எந்திரிச்சு உட்கார வைக்கணும். இதுதான் சுபாப அன்பு. அப்படி உட்கார வைக்கலையா தண்டனை. எல்லா தண்டனைக்கும் ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கும். நரகத்துக்கு போகிறதுக்குள்ள வழிவாசல் திறந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம மேலே பெட்டிஷன் ஃபைல் ஆகிட்டே இருக்கும். இயேசுக்கிட்ட சாத்தான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான், பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த பாரு, சுபாவ அன்பு இல்லாதவன், இவருக்கு இப்படி ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறே, நீ இவனை பரலோகத்துக்கு கொண்டு போகணும் ஆசைப்படுறாரு. இந்த பாருங்கள், பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு வயசான பாட்டியம்மா நிற்கிறாங்க, எந்திரிச்சு ஒரு தாத்தா நிற்கிறாரு, எந்திரிச்சு இடம் கொடுக்க மாட்டேக்காயவன் அப்படின்னு சொல்லி பிசாசு தேவன்கிட்ட போய் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கூட்டிக்கிட்டே இருக்கும். சுபாவ அன்பு ரொம்ப முக்கியமானது. இறுதியாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 1:32. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். வசனத்தை பார்த்தீங்களா? மரணத்துக்கு பாத்திரமான தண்டனை, மரண தண்டனை கொடுக்குறாரு. ஏன் அந்த மரண தண்டனை? அவர் கட்டளைப்படி நடக்காததால், அவரை மகிமைப்படுத்தாததால், அவரை சோஸ்தரிக்காததால், அவரை விக்கிரகமாக மாற்றியதால், இச்சை, வேசித்தனம், துரோகம், பொருளாசை, பேராசை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், உணர்வில்லாமல் இருப்பது, சுபாவ அன்பு இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் இந்த கட்டளைப்படி நடக்காமல் நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாரு. இதெல்லாம் எதுக்கு ஈடானதான்? மரண தண்டனைக்கு ஈடானதான். ஏன் அவருக்கு இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா, நம்மளுக்கு அதுக்கு இன்னும் கடைசியில் வாசித்து பார்த்தா தெரியும். அதில் அப்படி செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியமாக இருக்கிறார்கள் அப்படின்னா, தான் தப்பு பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த தப்பை பிரகடனப்படுத்துகிறாங்க, அந்த தப்புக்காக ஊழியம் பண்ணுறாங்க. யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களாம் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க, அவங்களாம் கூட்டணி போட்டுருந்தாங்க, கூட்டணியாக தப்பு பண்ணுறாங்க. இப்போ இதனால தான் தண்டனை கொடுக்குறார், மரண தண்டனை கொடுக்குறார் தேவன். நல்லா யோசிக்கணும். நம்ம இதெல்லாம் கெட்ட தீய பழக்கங்கள் இல்லை, ஏற்கனவே நம்ம தீமையான காரியங்கள் செஞ்சதுனால் தேவன் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் இவைகள் எல்லாம். இந்த தண்டனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள நம்ம என்ன செய்யணும்? அவர் கட்டளைப்படி நடக்கணும், அவரை சோஸ்தரிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். கண்களை மூடிக்கொள்வோம். பரலோக பிதாவே, எங்கள் தப்பிதங்கள்லாம் மன்னித்து விடுவோம்ப்பா. நாங்கள் இன்னும் உங்களுக்கு விக்கிரகமாக ஆக்க மாட்டோம்ப்பா. இயேசுவே, உங்கள் கட்டளைப்படி நடக்க நாங்கள் பிரயாசப்படுவோம்ப்பா. கட்டளைப்படி நடப்போம்பா, உண்மை மகிமைப்படுத்துவோம்ப்பா. இயேசுவே, உங்கள் சோஸ்தரிப்போம்பா. எங்களுக்கு எந்த தண்டனையும் வேண்டாம்பா. இயேசுவே, இந்த எந்த தண்டனையும் வேண்டாம்பா. எங்களுக்கு எங்கள் மேல் இரக்கமாயிரோம்ப்பா. இயேசுவே, இந்த எந்த தண்டனையும் இல்லாமல் நாங்கள் உம்மை முழு மனதுடன் உம்மை சோஸ்தரிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உமது கட்டளைப்படி நடக்க எங்கள் மேல் கிருபை பாராட்டும் பிதாவே. அப்படி செய்யப்படுற தயவுக்காக நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே.